இந்த சங்ககிரியில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். இன்றைக்கி மகடஞ்சாவடி ஒன்றியம், எடப்பாடி ஒன்றியம், நம்முடைய மகடஞ்சாவடி ஒன்றியம், கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இடங்கன சாலைக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம். சங்ககிரி இந்த நகரத்துக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. நான் முதலமைச்சர் அதுபோதான் கொண்டாந்தேன். குடிப்பதற்கு முழுமையான தண்ணீர் கொடுத்த அரசு அதிமுக அரசு, முழுமையான சாலை வசதிகள் கொடுத்த அரசு, விலையில்லா பட்டா கொடுத்தது அதிமுக அரசு. பல திட்டங்கள், அதாவது 1,174,000 நபருக்கு உழவர் பாதுகாப்பு பட்டா கொடுத்தது அதிமுக அரசாங்கம். பசு வீடுகள் 2173 கட்டி கொடுத்துருக்கிறோம். நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்துருக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்துருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும். எடங்கன சாலை, மகடஞ்சாவடி, இங்கே அதே மாதிரி தாரமங்கலம், இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக என்னிடத்தில் தெரிவித்தவுடன் இதற்கு கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ். வெற்றிவேல் அவர்கள் நல்லவர், சிறந்தவர், பண்பாளவர், சத்தமாக கூட பேச மாட்டார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய அற்புதமான வேட்பாளர். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, அவருக்கு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இன்றைக்கு சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அறிவிச்சவர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அதிமுக வின்னி, அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.